பெரிய அண்ணன் தான் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்டா, ரெஸ்பெக்ட். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் சேகர்? நான் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு போறா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்குது. எனக்கு ஷாக்கா இருந்துச்சு, அதனாலதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்னடா ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க? எதுக்கு சார் இப்படி ஒரு முடிவு? இல்ல சுசிலாக்கா, இதுக்கப்புறம் இங்க இருந்தா நல்லா இருக்காது. இதே ஊர்ல இருந்தா சிந்துவை அடிக்கடி பார்க்க வேண்டியதா இருக்கும். அவங்களுக்கும் என்னை பார்க்கறதுக்கு அன்ஈஸியா இருக்கும். எனக்கும் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் தர்ம சங்கடமா இருக்கும். அதனால்தான் டிரான்ஸ்ஃபர் கேட்டேன். டிரான்ஸ்ஃபர் உடனே கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே கிளம்பியிருக்கலாம். இன்னும் ஒரு 1 month ஆகும்னு சொன்னாங்க. அந்த 1 month கூட எனக்கு வேலை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால்தான் லீவ் போட்டுட்டேன். ஸோ லீவ் போட்டதுக்கப்புறம் இங்கே உட்காந்து என்ன பண்ணுறது? ஊருக்கு போய் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசி பழகி ஃபன் பண்ணிட்டு அப்படியே ஊரில் இருந்துட்டு வரலான்னு பார்க்குறேன். ஊரில் பெருசாக யாரும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம். சார், சிந்து மேடம் அப்படி சொல்லிட்டாங்கிறதுக்காக எங்க எல்லாரையும் விட்டுட்டு போறீங்களே சார், இது நியாயமா? நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சு எவ்வளோ சந்தோஷமா வந்து டியூட்டியில ஜாயின் பண்ண. இப்ப என்னடானா நீங்க கிளம்பி போறேன்னு சொல்றீங்க? ப்ளீஸ் சார், வேணாம் சார்.